கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 49:11. மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கெல்லாம் பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, மலையை போல எனக்கு பிரச்சனை இருக்கு, எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லுவாங்க. ஏன் நம்முடைய பிரச்சனைகளை மலைக்கு ஒப்பிடுறோம் தெரியுமா? மலை பெரியது, உயரமானது, ஏறிக்கொள்வது கடினம். பொறுமை, தைரியம், உழைப்பு அதற்கு தேவை. அதே போலதான் வாழ்க்கையின் பிரச்சனைகளும் பெரிதாகவும் கடினமாகவும் தோன்றலாம். தீர்க்க பல முயற்சிகள் தேவைப்படும். ஆனால் அந்த மலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வழிகளாக மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்க சொல்லலாம், எனக்கு இருக்கிற பிரச்சனை மலையை போல இருக்கு, எனக்கு இருக்கிற கடன் பாரங்கள் மலையை போல இருக்கு, எனக்கு இருக்கிற பலவீனங்கள் மலையை போல இருக்கு, எனக்கு இருக்கிற நெருக்கங்கள் மலையை போல இருக்குன்னு சொல்லி நம்ம சுத்தி இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம யோசிப்போம். மலைகள் போல இவ்வளோ உயரமா இருக்கு, இதுல நான் எப்படி ஏறுவேன், இதை நான் எப்படி செய்வேன், இதை நான் எப்படி பண்ணுவேன்? ஆனால் மலைகளை எல்லாம் உங்களுக்காக கர்த்தர் வழிகளாக மாற்றுவார். யாருக்குமே தெரியாது இந்த மலைக்குள்ள வழி இருக்குன்னு. ஆனால் அந்த மலைகளை எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் போய் அதை வழிகளாய் மாற்றி, எதை முடியாது, செய்ய முடியாது, மேலே வர முடியாது, தீர்க்க முடியாது என்று சொல்லி யோசிக்கிறீங்களோ, அதை கர்த்தர் கிருபையாய் ஈஸியாய் கடக்க கிருபை கொடுப்பார். இந்த மலைகளை எல்லாம் வழிகளாக வேண்டுமே ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற போராட்டங்கள், ஐயோ இது எவ்வளோ பெருசு, ஐயோ இது எவ்வளோ பெரிய போராட்டம், நினைக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி ஈஸியாக ஜெயிக்க முடியும் என்று சொன்னால், கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் மத்தேயு 17:20 சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிற கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் போ என்று சொன்னால் அது சமுத்திரத்திற்கு போகும் என்று சொல்லி. அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். பெரிய விசுவாசம் தேவையில்லை, கடுகளவு விசுவாசம். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் விசுவாசிக்கணும் என்று சொல்லுகிறோம். இத்தனை வருஷம் சபையில விசுவாசியா இருக்கிறோம், இத்தனை வருஷம் நம்ம சபையில அங்கத்தினரா இருக்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம், கர்த்தருடைய வழிகளை எத்தனையோ பிரசங்கங்களில் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இருக்கிற விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது என்று சற்று நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் கவனித்து பார்த்து நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலப்படும் பொழுது, நம்மால் மேற்கொள்ள முடியாத, நம்மால் ஜெயிக்க முடியாத, நம்மால் எதையும் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தருடைய கரம் செய்து முடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு பெரிய பிரச்சனையை பார்த்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பெரிய போராட்டத்தை பார்த்து நிற்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்க போராட்டத்துக்குள்ள கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். உங்க நெருக்கத்துக்குள்ள ஒரு வழியை வைத்திருக்கிறார். உங்களுடைய அவமானத்திற்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. God bless you. ஆமேன், ஆமேன்.